நீங்க எங்ககிட்ட பகிர்ந்துகிட்ட இந்த புத்தகத்தோட தலைப்பை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வந்துடுச்சு. அப்படியா? ஆமா, தி ஆர்ட் ஆஃப் லேசினஸ், அதாவது சோம்பேறித்தனத்தின் கலைன்னு. தலைப்பே ரொம்ப முரண்பாடா இருக்கு இல்லையா? ஆமா, நிச்சயமா. முதல் தடவை கேக்கும்போது இது சோம்பேறியா இருக்கிறது எப்படின்னு கத்து கொடுக்கற புத்தகமோன்னு தோணும். அதேதான் நானும் நினைச்சேன். ஆனா சொல்ல போனா இது அதுக்கு நேரா உல்டா. இந்த புத்தகம் சோம்பேறித்தனத்தை ஒரு எதிரியா பார்க்கல, அத ஒரு அறிகுறியா பாக்குது. நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு சரியா இல்ல, ஒரு நோக்கம் இல்லாம இருக்கு, இல்லனா தோல்வி பயம் நம்மள முடக்கி போட்டிருக்கு, அதோட அறிகுறி தான் சோம்பேறித்தனம்னு ஆசிரியர் சொல்றாரு. ஓஹோ, அப்போ இது சோம்பேறித்தனத்துக்கான ஒரு வழிகாட்டி கிடையாது, அதுக்கு எதிரான ஒரு ஒரு போர்த்தந்திரம்னு சொல்லலாமா? போர்த்தந்திரம்னு சொல்றத விட ஒரு விழிப்புணர்வு பயணம்னு சொல்லலாம். சரி, நீங்க அனுப்பின குறிப்புகளை பார்த்தேன். புத்தகம் ஒரு தெளிவான பாதையை வகுத்து கொடுக்குது. முதல்ல நம்ம மனநிலையை எப்படி மாத்துறது, ஆமாம், அப்புறம் அந்த மாற்றத்தை நம்ம அன்றாட வாழ்க்கையில கொண்டு வர கொஞ்சம் சக்தி வாய்ந்த நடைமுறை நுட்பங்கள். நாம இந்த 2 பகுதியையும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். கண்டிப்பா. இந்த புத்தகத்தோட முதல் பக்கத்திலேயே மனசுல அரையிற மாதிரி ஒரு கணக்கு இருக்கு. அப்படியா? என்ன அது? ஒரு சராசரி மனிதனோட ஆயுட்காலம் வெறும் 3700 வாரங்கள் தானாம். 3700 வாரங்கள்? அவ்வளோதானா? ஆமா. ஒருவேளை நீங்க இத கேட்டுக்கிட்டு இருக்கும்போது உங்க வயசு 30ன்னா நீங்க ஏற்கனவே 1500 வாரங்களை செலவழிச்சிட்டீங்க. ஐயோ! இது நம்மள பயமுறுத்துறதுக்கு இல்ல, ஒவ்வொரு வாரத்தோட மதிப்பையும் நமக்கு உணர்த்துறதுக்கு. 80 வயசுல திரும்பி பார்க்கும்போது, பிடிச்சதை செய்யாம சோம்பேறியா இருந்து நேரத்தை வீணடிச்சிட்டோமேன்னு வருத்தப்படக்கூடாது. அதுதான் இந்த புத்தகத்தோட அடித்தளம். ஓகே, அந்த 3700 வாரங்கள்ங்கிற கணக்கு உண்மையிலே ஒரு நிமிஷம் நம்மள உலுக்கி பார்க்க வைக்குது. சரி வாங்க, நம்ம மனநிலையை மாத்திர அந்த முதல் பகுதிக்குள்ள போகலாம். இந்த புத்தகத்தோட முதல் அத்தியாயமே ரொம்ப நேரடியா சொல்லப்போனா கொஞ்சம் கடுமையா இருக்கு. 100% பொறுப்பேற்பு. ஆமா, 100%. நீங்க சோம்பேறியா இருந்தா அதுக்கு நீங்க தான் காரணம், நீங்க சந்தோஷமா இல்லனாலும் அதுக்கு நீங்க தான் காரணம்னு முகத்துக்கு நேரா சொல்லுது. இது கேட்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா நம்ம இயல்பே நம்ம தவறுகளுக்கு மத்தவங்களையோ இல்ல சூழ்நிலையோ காரணம் சொல்றதுதான். உண்மைதான். ஆனா இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, யாரும் உங்களை காப்பாத்த வரமாட்டாங்க. No one is coming to save you. அதேதான். உங்க வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு. நாம மத்தவங்கள குறை சொல்றத நிறுத்திட்டு நம்ம வாழ்க்கைக்கு நாம தான் 100% பொறுப்புன்னு ஏத்துக்கிற இந்த நிமிஷம் தான் உண்மையான மாற்றம் அங்கதான் தொடங்குது. இதுல எனக்கு ஒரு கேள்வி வருது. சரிதான், நாம தான் பொறுப்பேத்துக்கணும். ஆனா சில சமயம் நம்ம கட்டுப்பாட்டை மீறின விஷயங்கள் நடக்குமே. ஒரு உடல்நல குறைவு இல்ல பொருளாதார பிரச்சனைகள், அதெல்லாம் எப்படி உன் தப்புன்னு சொல்ல முடியும்? ரொம்ப நல்ல கேள்வி. புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறத நீங்க கட்டுப்படுத்த முடியாது, சரி? ஆனா அதுக்கு நீங்க எப்படி எதிர்வினையாற்றுறீங்கங்கிறது உங்க கையில தான் இருக்கு. அந்த எதிர்வினைக்கு நீங்க தான் 100% பொறுப்பு. புரியுது புரியுது. டிவி பார்க்கறது, சோஷியல் மீடியால நேரத்தை வீணடிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப சுலபம். ஆனா உடற்பயிற்சி செய்யறது, ஒரு புது விஷயத்த கத்துக்கிறது கஷ்டம் இல்லையா? நம்ம மூளை எப்பவும் சுலபமான வழியை தான் தேர்ந்தெடுக்கும். ஆமா, உடனடி இன்பம். சரியா சொன்னீங்க. அந்த உடனடி இன்பம்ங்கிற உந்துதலை தாண்டி நமக்கு எது உண்மையிலேயே நல்லதுன்னு தெரிஞ்சு அதை தேர்ந்தெடுக்கிறது தான் அந்த 100% பொறுப்பேற்பு. ஓகே, அடுத்ததா நம்மளோட மிகப்பெரிய எதிரியே நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்னு சொல்றாங்க, நம்ம சுகமான வட்டம். ஆமா, அது சம்பந்தமா ஒரு அருமையான மேற்கோள் இருக்கு. வண்ணத்து பூச்சியை துரத்தாதீங்க, உங்க தோட்டத்தை பராமரிங்க, வண்ணத்து பூச்சிகள் தானா வரும். இது கேட்க ரொம்ப கவித்துவமா இருக்கு. கவித்துவமா இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. நம்ம வளர்ச்சியை தேடி வெளியே ஓடுறதை விட நமக்கான தகுதியை வளர்த்துக்கிட்டா வாய்ப்புகள் நம்மள தேடி வரும். தோட்டத்தை உருவாக்குறது மாதிரி. அதேதான். அந்த தகுதியை வளர்த்துக்கிறதுங்கிறது நம்ம சுகமான வட்டத்தை விட்டு வெளியே வர்றது தான். ஜிம்முக்கு போறது, புதுசா ஒரு மொழிய கத்துக்கிறது, இதெல்லாம் ஆரம்பத்துல ரொம்ப அசௌகரியமா தான் இருக்கும். ஆனா அந்த அசௌகரியத்துல தான் வளர்ச்சி இருக்கு. மார்க் ஜுகர்பர்க் சொன்ன மாதிரி இந்த உலகத்துல நீங்க எடுக்காத ரிஸ்க் தான் மிகப்பெரிய ரிஸ்க். இந்த மாற்றங்களை ஏத்துக்கிறத பத்தி பேசும்போது ஒரு சீன விவசாயியோட கதை வருது. அது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. ஆமா, அந்த இருக்கலாம் கதை. ஆமா, அந்த விவசாயி கிட்ட ஒரு குதிரை இருக்கும், அது ஓடி போயிடும். ஊரே ஐயோ பாவம்னு சொல்லும். அதுக்கு அவர் இருக்கலான்னு மட்டும் சொல்லுவாரு. கொஞ்ச நாள்ல அந்த குதிரை இன்னும் சில காட்டு குதிரைகளோட திரும்பி வரும். ஊரே நீங்க அதிர்ஷ்டசாலின்னு சொல்லும். அதுக்கும் அவர் இருக்கலான்னு தான் சொல்லுவாரு. இது மூலமா என்ன சொல்ல வராங்க? வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை நாம உடனடியா நல்லது கெட்டதுன்னு முத்திர குத்த கூடாதுங்கிறது தான்.
ஒரு தோல்வி மாதிரி தெரியற ஒரு விஷயம் ஒரு பெரிய வெற்றிக்கான பாடமா இருக்கலாம். ஒருவேளை. ஆமா, ஒருவேளை ஒரு வெற்றி மாதிரி தெரியற விஷயம் நம்மள அடுத்த கட்டத்துக்கு போக விடாம தடுக்கலாம். அதனால வாழ்க்கையோட ஏற்ற இறக்கங்களை ஏத்துக்கிட்டு நம்ம கட்டுப்பாட்டுல என்ன இருக்கோ அதுல கவனம் செலுத்தி முன்னே போகணும். சரி, இங்கதான் சுய ஒழுக்கம் பத்தி ஒரு முக்கியமான கருத்து வருது. ஜிம் ரோனோட ஒரு மேற்கோள் கேட்கவே அதிரடியா இருக்கு. எந்த மேற்கோள்? நாம 2 வழிகள்ல ஒன்னை தேர்ந்தெடுத்தே ஆகணும். ஒழுக்கத்தோட வலி அல்லது வருத்தத்தோட வலி. ஆமா, the pain of discipline or the pain of regret. ஒழுக்கத்தோட வலி தற்காலிகமானது. காலையில 5 மணிக்கு எழுந்து உடற்பயிற்சி செய்யறது அப்போ கஷ்டமா இருக்கலாம். ஆனா நாள் முழுக்க அது தர்ற ஆற்றல், நீண்ட காலத்துக்கு அது தர்ற ஆரோக்கியம் அதெல்லாம் பெருசு. ஆனா வருத்தத்தோட வலி அது நிரந்தரமானது. அன்னிக்கு அது செஞ்சிருக்கலாமே இன்னும் யோசிக்கிறது இருக்கே, அது ரொம்ப பெரிய சுமை. அதனாலதான் சரியான நேரத்துக்காக காத்திருக்காதீங்கன்னு சொல்றாங்க. பாப்லோ பிக்காசோ சொன்னது போல, நாளைக்கு செய்யலான்னு நீங்க தள்ளி போடுற விஷயங்கள் ஒருவேளை நீங்க இறந்து போனா செய்யப்படாமலே போயிடும். வாவ், இது செயலுக்கும் பொறுமைக்கும் உள்ள வித்தியாசத்தை அழகா விளக்குற ஒரு மூங்கில் மர கதையோட தொடர்பு படுத்துறாங்க. ஆமா, அந்த மூங்கில் கதை. ஒரு விவசாயி மூங்கில் விதைய நட்டு 5 வருஷமா தினமும் தண்ணி ஊத்துறாரு. ஒரு சின்ன முளை கூட வரல. ஊர்ல எல்லாரும் அவரை கிண்டல் பண்றாங்க. ஆனா அவரு விடாம தண்ணி ஊத்துறாரு. 5வது வருஷம் கழிச்சு வெறும் 6 வாரத்துல அந்த மூங்கில் 60 அடி உயரத்துக்கு கிடுகிடுன்னு வளருது. ஆமா, இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா, அந்த 5 வருஷம் அந்த மூங்கில் சும்மா இல்ல, பூமிக்கு அடியில அதோட வேர்களை பலப்படுத்திக்கிட்டு இருந்திருக்கு. ஓஹோ. அதே மாதிரி தான் நம்ம முயற்சிகளும். உடனடி முடிவுகள் தெரியலனாலும் நம்மளோட தினசரி உழைப்பு நம்ம அடித்தளத்தை வலுப்படுத்திக்கிட்டு இருக்கு. அதனால செயல்கள்ல வேகமாவும் முடிவுகளுக்கு பொறுமையாவும் இருக்கணும். அருமை. சரி, இந்த மனநிலை மாற்றத்துல கடைசி 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியமா படுது. ஒன்னு, பெர்ஃபெக்ஷனிஸ்டா இருக்காதீங்க. அதாவது எல்லாத்தையும் கச்சிதமா செய்யணும்னு நினைக்காதீங்க. டன் இஸ் பெட்டர் than பெர்ஃபெக்ட். ஆமா. இன்னொன்னு, சுமாரான வாழ்க்கை வாழாதீங்க. இது ரெண்டும் கொஞ்சம் முரண்பாடா இல்லையா? நல்ல பாயிண்ட். ஆனா அது முரண்பாடு இல்ல சொல்லப்போனா. பெர்ஃபெக்ஷனிசம்ங்கிற பேர்ல பல பேர் ஒரு வேலையே தொடங்கவே மாட்டாங்க. ஆமா, சரியான ஐடியா வரட்டும், சரியான நேரம் வரட்டும்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரியா சொன்னீங்க. அதுக்கு பதிலா ஏதோ ஒன்னு செஞ்சு முடிங்க. அதிலிருந்து கத்துக்கிட்டு அடுத்த முறை இன்னும் சிறப்பா பண்ணலாம். இது செயலுக்கான உந்துதல். சரி, அப்ப சுமாரான வாழ்க்கை வாழாதீங்கங்கிறது? அது நம்ம தரத்தை பத்தினது. நீங்க யாரோட அதிக நேரம் செலவழிக்கிறீர்களோ அவங்களோட சராசரியா தான் நீங்க மாறுவீங்கன்னு ஒரு கருத்து இருக்கு. உங்க நண்பர்கள் சோம்பேறியா எந்த இலக்கும் இல்லாம இருந்தா நீங்களும் அப்படிதான் ஆகிடுவீங்க. அதனால உங்களை ஊக்கப்படுத்துற ஆட்களோட உங்களை சுத்தி வச்சுக்கோங்க. இது நம்ம வளர்ச்சிக்கான சூழலை உருவாக்குறது. ரொம்ப அருமை. அப்போ மனநிலை மாற்றம்ங்கிறது ஒரு முழுமையான உள்வேலை. 100% பொறுப்பேற்கிறதுல தொடங்கி நம்ம சூழலை சரியா அமைக்கிறது வரைக்கும் போகுது. சரி, இப்போ இந்த மனநிலையை நம்ம கைக்குள்ள கொண்டு வந்தாச்சு. அடுத்ததா இதை நடைமுறைக்கு கொண்டு வர சில கருவிகள் வேணும் இல்லையா? கண்டிப்பா. மனநிலை தான் இன்ஜின்னா, இந்த நுட்பங்கள் தான் சக்கரங்கள். புத்தகம் பல நுட்பங்களை சொல்லுது. அதுல குறிப்பா 8 ஜப்பானிய நுட்பங்களை பட்டியலிடுது. ஓகே, அதுல சிலதை பார்க்கலாம். முதல்ல வர்றது இகிகாய். இது சமீபத்துல ரொம்ப பிரபலமா பேசப்படுற ஒரு வார்த்தை. சுருக்கமா சொன்னா வாழ்க்கைக்கான நோக்கம்னு சொல்லலாம் தானே? ஆமா, ஆனா அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதா முக்கியம். இகிகாய்ங்கிறது 4 வட்டங்களோட சந்திப்புன்னு சொல்லலாம். முதல் வட்டம், உங்களுக்கு என்ன செய்ய பிடிக்கும். 2வது, நீங்க எதுல திறமையானவர். 3வது, இந்த உலகத்துக்கு என்ன தேவை. 4வது, எதுக்கு உங்களுக்கு பணம் கிடைக்கும். இந்த 4 கேள்விகளுக்கும் பொதுவான ஒரு பதில் தான் உங்க இகிகாய். ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். உதாரணமா, உங்களுக்கு மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க பிடிக்குது, நீங்க கணக்குல திறமையானவரா இருக்கீங்க, மாணவர்களுக்கு நல்ல கணக்கு வாதியார் தேவைப்படுறாங்க, அதுக்கு உங்களுக்கு சம்பளமும் கிடைக்கும்னா கணக்கு வாதியார் வேலை உங்க இக்கிகாயா இருக்கலாம். உங்க இக்கிகாய நீங்க கண்டுபிடிச்சிட்டா உங்களுக்கு சோம்பேறித்தனமே வராது. ஏன்னா காலையில எழுந்திருக்க உங்ககிட்ட ஒரு வலுவான காரணம் இருக்கும். வாவ், இது வாழ்க்கையோட திசையே மாத்தக்கூடிய ஒரு கருவி. ஆனா இவ்ளோ பெரிய நோக்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்கே சிலருக்கு பல வருஷங்கள் ஆகலாமே. ஆகலாம், நிச்சயமா ஆகலாம். அது வரைக்கும் என்ன செய்யறது? இங்கதான் அடுத்த நுட்பம் கைசன் உதவுமா? மிகச்சரியா சொன்னீங்க. கைசன்னா தொடர்ச்சியான முன்னேற்றம். பெரிய இலக்குகளை பார்த்து பயந்து போய் ஒண்ணுமே செய்யாம இருக்கிறதுக்கு பதிலா ஒவ்வொரு நாளும் 1% மட்டும் முன்னேற முயற்சி செய்யறது. 1% மட்டும்? ஆமா. நீங்க ஒரு புத்தகம் எழுதணும்னு ஆசைப்பட்டா முதல் நாளிலே 10 பக்கம் எழுதணும்னு நினைக்காதீங்க. அன்னைக்கு ஒரே ஒரு பேராகிராஃப் மட்டும் எழுதுங்க.
இந்த சின்ன சின்ன 1% முன்னேற்றங்கள் ஒரு வருஷம் கடைசியில மிகப்பெரிய கூட்டு விளைவை உருவாக்கும். இது சோம்பேறித்தனத்தை உடைக்கிறதுக்கு ஒரு சிறந்த வழி. இது ரொம்ப நடைமுறைக்கு உகந்ததா இருக்கு. அடுத்ததா நீங்க குறிப்பிட்ட ஒரு நுட்பம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹரா ஹச்சிபு. இது உணவு சம்பந்தப்பட்டது. இதுக்கும் சோம்பேறித்தனத்துக்கும் என்ன தொடர்பு? நேரடி தொடர்பு இருக்கு. ஹரா ஹச்சி போங்கிறதோட அர்த்தம் 80% வயிறு நிறைஞ்ச உடனே சாப்பிடுறத நிறுத்திடணும். வயிறு முற்ற சாப்பிடக்கூடாது. ஆமா, நாம அப்படி சாப்பிட்டா என்ன ஆகும்? நம்ம உடம்போட மொத்த சக்தியும் அந்த சாப்பாட்டை ஜீரணிக்கிறதுக்கே போயிடும். அதனால நமக்கு மந்தமாவும் தூக்கமாவும் இருக்கும். ஃபுட் கோமான்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா. நீங்க 80% மட்டும் சாப்பிடும்போது உங்க உடம்புக்கு ஜீரணிக்க குறைவான வேலை தான். மீதி சக்தி உங்க மூளைக்கும் மத்த வேலைகளுக்கும் கிடைக்கும். நீங்க இன்னும் ஆற்றலோட உணர்வீங்க. இது ரொம்ப எளிமையான, ஆனா நம்ம உற்பத்தி திறனை உடனடியா அதிகரிக்கக்கூடிய ஒரு நுட்பம். சரி, இப்போ சில விதிகளை பார்க்கலாம். 5 நிமிட விதி. இது என்ன? இது தள்ளி போடுற பழக்கத்தை ஜெயிக்கிறதுக்கான ஒரு சூப்பர் டெக்னிக். ஒருவேளை 5 நிமிஷத்துக்குள்ள முடியற மாதிரி இருந்தா அது அப்புறம் செய்யலான்னு நினைக்காம அப்பவே செஞ்சு முடிச்சிடணும். உதாரணமா? ஒரு இமெயிலுக்கு பதில் அனுப்புறது, படுக்கையை மடிச்சு வைக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை நாம தள்ளி போடும்போது அது மனசுல ஒரு சுமையா சேர்ந்துகிட்டே இருக்கும். 5 நிமிஷம்னு சொல்லி அதை அப்பவே முடிச்சிட்டா நம்ம மனசு லேசாகும், அடுத்த பெரிய வேலைக்கு தயாராகும். இது கூடவே 2 நாள் விதின்னு ஒன்னு இருக்கு. ஒரு புது பழக்கத்தை உருவாக்க முயற்சி செய்யும்போது இது ரொம்ப உதவியா இருக்குன்னு தோணுது. ஆமா, உதாரணமா நீங்க தினமும் உடற்பயிற்சி செய்யணும்னு ஒரு பழக்கத்தை ஆரம்பிக்கிறீங்க. ஏதோ ஒரு காரணத்தால ஒரு நாள் அதை உங்களால செய்ய முடியல. பரவாயில்ல. ஆனா 2 நாள் விதி என்ன சொல்லுதுன்னா, தொடர்ந்து 2வது நாளும் அந்த பழக்கத்தை தவறவிடவே கூடாது. ஓஹோ, ஒரு நாள் பிரேக் ஓகே, 2வது நாள் கூடாது. ஆமா, ஒரு நாள் தவற விடுறது ஒரு தவறு, 2 நாள் தவற விடுறது ஒரு புது கெட்ட பழக்கத்தோட ஆரம்பம். அதனால ஒரு நாள் பிரேக் எடுத்தாலும் அடுத்த நாள் கண்டிப்பா அந்த பழக்கத்துக்கு திரும்பி வந்துடணும். சரி, இப்போ நேர மேலாண்மைக்கு வருவோம். பார்க்கின்சன் விதியை புத்தகம் குறிப்பிடுது. இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு உளவியல் கருத்து இல்லையா? ஆமா, பார்க்கின்சன் விதி என்ன சொல்லுதுன்னா, ஒரு வேலையை முடிக்க எவ்வளோ நேரம் ஒதுக்கப்படுகிறதோ அந்த வேலை அந்த நேரம் முழுவதும் விரிவடையும். Work expands to fill the time available. அதேதான், ஒரு வேலையை முடிக்க நீங்க உங்களுக்கு 2 மணி நேரம் கொடுத்தா அது 2 மணி நேரம் எடுக்கும். அதுவே அதே வேலையை முடிக்க 1 மணி நேரம் கொடுத்தா எப்படியோ ஒரு வழியை கண்டுபிடிச்சு 1 மணி நேரத்துல முடிப்பீங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நாமளே நமக்கு இறுக்கமான காலக்கெடுகளை உருவாக்கிக்கணும். அப்போ அந்த இறுக்கமான நேரத்துக்குள்ள கவனமா வேலை செய்ய ஒரு நுட்பம் வேணுமே. அங்கதான் பொமோடோரோ வருதா? கரெக்ட். பொமோடோரோ நுட்பம் ரொம்ப எளிமையானது. ஒரு டைமர் எடுத்து 25 நிமிஷம் செட் பண்ணுங்க. அந்த 25 நிமிஷம் எந்த கவனச்சிதறலும் இல்லாம போனை சைலண்ட்ல போட்டுட்டு அந்த ஒரு வேலையை மட்டும் செய்யணும். 25 நிமிஷம் முடிஞ்சதும் டைமர் அடிக்கும். உடனே 5 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கணும். அந்த பிரேக்ல வேலை சம்பந்தமா எதையும் நினைக்காம கொஞ்சம் நடக்கிறது, தண்ணி குடிக்கிறது மாதிரி செய்யலாம். இந்த மாதிரி 4 சைக்கிள் முடிஞ்சதும் ஒரு பெரிய பிரேக் எடுத்துக்கலாம். இது நம்ம கவனத்தை கூர்மையாக்கி நீண்ட நேரம் சோர்வடையாம வேலை செய்ய உதவுது. ஆங்க, நாம இவ்வளவு விஷயங்களை பார்த்திருக்கோம். மனநிலையை மாத்துறதிலிருந்து நேர்த்த நிர்வகிக்கிற நுட்பங்கள் வரைக்கும். அப்போ இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இந்த புத்தகத்தோட கடைசி செய்தி என்ன? இந்த புத்தகத்தோட மையக்கருத்து இதுதான்: சோம்பேறித்தனம் உங்க எதிரி இல்ல, அது ஒரு மெசஞ்சர், ஒரு தூதுவன். ஆமா, உங்க வாழ்க்கை உங்க உண்மையான விருப்பங்களோட ஒத்து போகலைன்னு அது உங்களுக்கு ஒரு சிக்னல் கொடுக்குது. அதனால சோம்பேறித்தனத்தோட சண்டை போடாதீங்க. அது ஏன் வருதுன்னு உங்களை கேட்டுக்கோங்க. உங்களுக்கு ஒரு தெளிவான இக்கிகா இல்லாதகாலையா, தோல்வி பயத்தாலையா, காரணத்தை கண்டுபிடிச்சு சரி பண்ணிட்டா சோம்பேறித்தனம் தானா மறைஞ்சிடும். அப்போ சுருக்கமா சொன்னா, உங்க நேரத்தை மதியுங்க, ஒவ்வொரு நாளையும் அர்த்தமுள்ளதா வாழுங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை உருவாக்குங்க. அந்த வாழ்க்கையை விட்டு தப்பிச்சு போக உங்களுக்கு தோணாது. அதனால சோம்பேறித்தனத்துக்கும் அங்க இடம் இருக்காது. சரியா சொன்னீங்க. கடைசியா புத்தகம் ஒரு கழுதை கதையோட முடியுது. ஒரு அப்பாவும் மகனும் ஒரு கழுதைய ஓட்டிக்கிட்டு போறாங்க. அப்பா கழுதை மேல உட்கார்ந்தா, பாரு, சின்ன பையனை நடக்க விட்டுட்டு இவர் உட்கார்ந்திருக்காருன்னு ஊர் சொல்லுது. ஆமா, பையன் உட்கார்ந்தா பெரியவருக்கு மரியாதை கொடுக்காம இவன் உட்கார்ந்திருக்கான்னு சொல்லுது. 2 பேரும் நடந்தா கழுதை இருந்தும் முட்டாள்தனமா நடக்கறாங்கன்னு சொல்லுது. 2 பேரும் உட்கார்ந்தா பாவம் அந்த கழுதைன்னு சொல்லுது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா,
நீங்க என்ன செஞ்சாலும் இந்த உலகம் ஏதாவது சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். அதனால மத்தவங்களோட கருத்துக்காக உங்க வாழ்க்கைய வாழாதீங்க. உங்க மனசு சொல்றத கேட்டு வாழுங்க. ரொம்ப ஆழமான முடிவு. சரி, நம்ம இந்த அலசலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு சிந்தனை. இந்த புத்தகம் முழுக்க உங்களுக்கு பிடிச்சத செய்யுங்க, உங்க நோக்கத்தை கண்டுபிடிங்கன்னு சொல்லுது. ஆனா பல நேரங்கள்ல என்ன செய்யறதுங்கிறத விட நமக்கு உண்மையிலே என்னதான் பிடிக்கும்னு கண்டுபிடிக்கிறது தான் மிகப்பெரிய சவாலா இருக்கு இல்லையா? ஆமா, அதுதான் உண்மையான தேடல். அப்படி இருக்கும்போது இந்த வாரம் ஒரு பெரிய இலக்கை அடையறதுக்காக இல்ல, ஆனா உங்களுக்கு உண்மையிலே என்ன பிடிக்கும், எதுல ஆர்வம் இருக்குன்னு உங்களை பத்தி நீங்களே தெரிஞ்சுக்கிறதுக்காக சின்னதா கொஞ்சம் அசௌகரியமான நீங்க இதுக்கு முன்னாடி செஞ்சிராத ஒரு புது விஷயத்த செஞ்சு பார்த்தா என்ன? அது ஒரு புது வழியில வீட்டுக்கு வரதா இருக்கலாம், இல்ல இதுவரைக்கும் பேசாத ஒரு சக பிரவர்த்தகரோட பேசுறதா இருக்கலாம், இல்ல ஒரு புது வகையான உணவு முயற்சி பண்றதா இருக்கலாம். அந்த சின்ன அசௌகரியம் உங்க சுகமான வட்டத்தை விட்டு வெளியெடுத்து வைக்கிற அந்த முதல் அடி, ஒருவேளை உங்க இக்கிகாய்க்கான